கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. இந்த உலகத்திலே நம்ப முடியாத, யாரையும் நம்ப முடியாத ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையின் அங்கூரமாகிய இயேசு எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆமென் நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தாதவராய் வழி நடத்துகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை குறித்து இரண்டாம் விசை பார்த்து அவர் திருத்துகிறவர் அல்ல. இதிலிருந்து நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தேவன் ஒரு மனிதனுக்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு ஒன்றை சொல்லுவார் என்றால், அது ஒரு முறை அவர் சொன்ன அந்த சொல் மாறுவதே இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தமானாலும், தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளானாலும், தேவனால் எழுதப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளானாலும், ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒரு விசை சொல்லிவிட்டால் அவர் திரும்ப அதை ஒரு நாளும் திருத்துகிறவரே அல்ல. அவர் சொன்னது சொன்னதாகவே தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு நாளும் மனம் பதறியும் பேச மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அடிக்கடி மாற்றவும் மாட்டார். அவருடைய பிரமாணத்தை நித்திய பிரமாணமாக நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே தம்முடைய வார்த்தையை அவர் ஒருபோதும்
மாற்றுவதில்லை என்கிற உண்மையை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். தேவன் நீங்கள் நெருக்கப்பட்ட காலங்களில் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நிறைய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு முறை பேசினார் என்றால் அவர் சொன்னதாகவே தான் இருக்கும். அதை அவர் திருத்துகிறவர் அல்ல. அந்த சொன்ன வார்த்தையை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவருக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் தேவன் விரும்பாத இடத்தையும் நீங்களும் நானும் விரும்பக்கூடாது. அது ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்றார். ஆண்டவரால் வருகிற கனம்தான் நிரந்தரமானது. நீங்கள் நம்மளே உலக பிரகாரமாக கனத்தை தேட வேண்டாம். கர்த்தர் ஒரு மனுஷனை கனம் பண்ணணும்னு விரும்பினார்னா அந்த மனிதனை யாரும் கனவீனப்படுத்த முடியாது. யோசேப்பை கனம் பண்ண கர்த்தர் விரும்பினார். அதை கர்த்தர் நிறைவேற்றினார். அவனை எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் கனப்படுத்தினார். மோசே பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் எகிப்தை விட்டு பயந்து ஓடிப்போனான், நடுங்கி ஓடிப்போனான். ஆனால் அதே எகிப்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து எல்லாருக்கும் மேலாக அந்த மோசையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்தினார். பார்வோனுக்கு ஆண்டவனாக வைத்தார். அந்த பார்வோனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்க செய்தார். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்களும் நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதலால் தேவன் ஒரு விஷயம் சொல்லிட்டாரா, இந்த பாதை உனக்கு வேண்டாம் மகளே, இந்த வழி உனக்கு வேண்டாம் மகனே, இந்த வழியில் போகாத என்று கர்த்தர் உனக்கு சொல்லிட்டாருன்னா நீ உடனேயே அந்த பாதையை மாற்றிக்கொள், ஒரு வழியை திருத்திக்கொள். கர்த்தருடைய வழியில் நடப்பேன்னு சொல்லி நீ தீர்மானம் பண்ணு. அப்படி நீ தீர்மானம் பண்ணி நீ நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உன்னை தாவீதை போல வர வர விருத்தி அடைய பண்ணுவார். ஈசாக்கை போல நீ நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படிக்கு கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் உன் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழியில் அவர் சொன்னதை மாத்திரம் செய்யும் விதத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இந்த நாட்களிலே தேவன் யாரை கனம் பண்ண சித்தமாக இருக்கிறாரோ அந்த மனுஷர்கள் நிச்சயமாக தேவனால் கனப்படுத்தப்பட்டு அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருப்பார்கள். விலையாமை போல ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாரா அதை அப்படியே நிறைவேற்ற ஆசைப்படுகிறார். நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவன் விரும்பாத சில காரியங்களை நீங்கள் தேவனுக்கு சித்தமில்லாத பாதையில் நடந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? சேர்ந்து செபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு மகிமை. என் தேவனே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். எங்கள் தேவனே, உம்முடைய வார்த்தையை நீர் சொன்ன பிறகு அதை திருத்துகிறவர் அல்ல என்கிற அந்த உண்மையை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செஞ்சீங்க. நாங்கள் எங்கள் இஷ்டத்திற்கு, எங்களுடைய சுய விருப்பத்திற்கு, எங்களுடைய மாமிச சித்தத்திற்கு நாங்கள் இடம் கொடுத்து தேவனுடைய வழிகளை விட்டு விலகி அந்நியப்பட்டு போகாதிருக்க கர்த்தர் எங்கள் மேல் கிருபையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கரங்களிலே தாழ்த்துகிறோம். அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.